விஜய் வந்து சிஎம் கேண்டிடேட் அப்படிங்கிற அந்த ஒரு தகுதியவே வந்து இழந்துட்டாரு. கரூர் மண்ணின் மைந்தர்கள் தான் கேள்வி கேட்கிறாங்க. அந்த ஊர்ல தான் இது இப்படி நடந்திருந்தா இப்படி இருந்திருக்கும், இது இப்படி நடந்துச்சு, நான் கண்ணால பார்த்தேன். ஆணையம் அதற்குரிய பணியை செய்து கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நீங்க ஏன் தேவையில்லாம வந்து இந்த மாதிரி அரசு அதிகாரிகளை வந்து உங்க கட்சிக்காரங்களை போல பயன்படுத்துறீங்க? அரசு ஊழியர்களை அதிகாரிகளை வந்து இறக்கி வந்து இந்த மாதிரி ஒரு சீப் பாலிடிக்ஸ் அவங்க பண்றாங்க. திமுகவை பகைச்சுக்கிட்டா நம்ம இது பண்ணிட்டா நம்ம கட்சியை உடைச்சிடுவாங்களோ, ஏன்னா திமுகவுக்கு வந்து இது வந்து கை வந்த கலை. அவரோட ஆளுமையை பார்த்து இவர்களுக்கு பயம். திமுக கூட்டணி இல்லாமல் தேர்தல் நின்ற வரலாறு கிடையாது. 41 பேர் மொத்தமா செத்து போயிட்டாங்க. 39 பேர், அப்ப 39 பேர் இறந்து விட்டாங்க. அங்க வந்து தவணை முறையில இருந்தாங்க. அதனால இதெல்லாம் ஒரு பதிலா அப்ப பாருங்க, அவரோட சிந்தனை வந்து எந்த அளவுக்கு மழுங்கடிக்கப்பட்டிருக்கு பாத்தீங்களா? அந்த கூட்டணியே அந்த சீட்டு பேரத்திற்காக. அந்த அம்மா வாங்கின காசுக்கு மேல காலையில வச்ச சாம்பார் வந்து அங்க 7 மணிக்கு 8 மணிக்கு ப்ரோக்ராம் நடக்குது. சாம்பாரை கொடுங்க அப்படின்னு, ஆக்கா சூப்பர் சாம்பார்னு சொல்லிட்டு நீங்க தான் செஞ்சீங்களா? கைக்கு முத்தம் கொடுக்குது, உங்களுக்கு ஒரு முத்தம். சிஎம் சார் உங்களுக்கு ஒரு முத்தம். ஒரு கட்சியவே அவர் கட்டுப்பாட்டுல இல்லைங்கிறது தான் அதுல தெரிய வருது. Nirmati Property Management. Contact 7667008800. அழகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணல்ல நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வழக்கறிஞர் திரு YAN ஆனந்த் அவர்கள். வணக்கம். வணக்கம். அதாவது விஜய் அவர்களோட விவகாரம் அப்படிங்கும்போது இன்னைக்கு நிறைய எதிர்கட்சி தலைவர்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்க. ஸோ இப்போ ஆனா நிறைய ஆளும் கட்சி தரப்புல இருந்தும் சரி, இல்ல நிறைய பேர் வைக்கக்கூடிய விமர்சனங்களும் சரி, வதந்திகளா பரப்புறாங்க. என்ன நடந்ததுங்கிறது இது வரைக்கும் தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஒரு விஷயம் சொல்லப்படுதுன்னா, விஜய் வந்து சிஎம் கேண்டிடேட் அப்படிங்கிற அந்த ஒரு தகுதியவே வந்து இழந்துட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு விஜயோட அந்த இந்த விவகாரம், இந்த நடவடிக்கைகள் இருக்கா? இல்ல, இது எப்படி பார்க்கணும்னா, இப்போ 5-6 கூட்டங்கள் நடத்தியிருக்காரு, 2 மகாநாடு நடத்தியிருக்காரு. அதுல வந்து எந்த அளவுக்கு வந்து அவர் தொண்டர்கள் வந்து ரசிகர்கள் இவங்கெல்லாம் வந்து கட்டுக்கடங்காம இருக்குங்கிறப்போ, ஒரு லீடருங்கிறவர் என்ன பண்ணணும்னா வந்து தொண்டர்களை வந்து நல்லபடியா கட்டுக்கோப்பா கொண்டு போகணும், வழி நடத்தணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மரத்துல ஏறுறாங்க, அந்த அவங்கெல்லாம் ரசிகர்களா தொண்டர்களா? ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாம் ஒண்ணு. அங்க வந்து ரசிகர்கள் தான் நிறைய இருக்காங்க. தொண்டர்களா மாறி இருந்தா இந்த தொண்டர்களா இருக்கிறவங்க, கட்சிக்கு வந்து கட்டுப்பட்டு இருக்கிறவங்க யாருமே பாத்தீங்கன்னா ஒரு கட்டுக்கோப்போட இருப்பாங்க. அவங்க இன்னும் அந்த ரசிகர் மனப்பான்மையெல்லாம் இருக்கிறாங்க. அவங்கள வந்து ஒருமுகப்படுத்தணும், அவங்கள வந்து பக்குவப்படுத்தணும். அது இன்னும் அந்த இதுல இல்லை அப்படிங்கிறது வந்து ப்ரூவ் ஆகுது. புரியுதுங்களா? இதே சமயத்துல வந்து முழுக்க அவர் மேலேயும் வந்து நம்ம வந்து குற்றம் சொல்ல முடியாது. அந்த கரூர் நிகழ்வுக்கு வந்து முழுக்க விஜய் அவர்களை வந்து குற்றம் சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, 2 மகாநாடுகள், அப்புறம் 5-6 தொகுதி இந்த மாதிரி கூட்டங்கள் வந்து போயிருக்காரு. இதே பஸ்ல போயிருக்கிறார். அப்படிங்கிறப்போ வந்து எவ்வளவு கிரௌடு வருது அப்படிங்கிறது வந்து ஒரு அரசாங்கம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அது வந்து உளவுத்துறை, இந்த காவல்துறை இவங்க வந்து என்ன பண்ண, அவங்களோட வேலையே தான், இன்டெலிஜென்ஸோட வேலையே என்னன்னா, இன்னைக்கு ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது, ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா வந்து அதுக்கு எவ்வளவு பேர் வருவாங்க என்னங்கிறது புலனாய்வு செய்யறது தான் வந்து ஒரு உளவுத்துறையோட IS-ஓட வேலை. அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி போலீஸ் ஸ்ட்ரென்த்தை வந்து போடணும், அவங்களுக்கு உரிய இடத்தை வழங்கணும். இவ்வளவு கூட்டம் வருதுன்னா சரி, இந்த இடம் பத்தாது அப்படிங்கிறது உங்களுக்கு 5 மீட்டிங் பார்க்குறப்பே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க கேட்ட இடத்த கொடுத்துருக்கலாம். அந்த ரவுண்டானா பகுதியில் கேட்குறாங்க இல்லையா, மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு கூட இதே இடம் தான் விஜய் கொடுத்த இடம் தான் கொடுத்தாங்க. நாங்களும் வேற இடம் இந்த ரவுண்டானா தான் கேட்டோம். இல்லை ரவுண்டானா கொடுக்க முடியாது, பேருந்து பக்கத்துல இருக்கு, ரவுண்டானா கொடுக்க முடியாதுன்னாங்க. ஆனா அதே இடத்துல வந்து இந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் இடம் கொடுத்துருக்குறாங்க. போன பாராளுமன்ற தேர்தலப்ப பரப்புரையின் போது நம்ம ரவுண்டானாலாம் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் கொடுத்துருக்குறாங்க, திருமதி கனிமொழிக்கும் கொடுத்துருக்காங்க. ஏன் அவங்க கட்சிக்காரங்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க, அவங்க தலைவர் கொடுக்குறாங்க, எதிர்கட்சிக்கு ஏன் கொடுக்கறது இல்லைங்கிற ஒரு விஷயம் இதுல வந்து பார்க்கணும். ஸோ குறுகிய இடத்துல கொடுத்து இது பண்ணா அதுல பல இன்னல்கள் வரும். தெரிந்தே தான் வந்து அரசு வந்து இந்த மாதிரி அரசு அதிகாரிகள் வந்து இந்த மாதிரி பண்றாங்க அரசாங்கத்துக்கு.
இது பண்ணி பண்றாங்க. மற்ற கட்சியோட தலைவர்களுக்கு கீழே வரவங்க அப்படிங்கிறது வேற. அதாவது அரசியல் சார்ந்த பேச்சுகளை கேட்கணும். இப்போ இபிஎஸ் அவர்களோ இல்ல வந்து முதலமைச்சர் அவர்களோ வராங்கன்னா ஆப்வியஸ்லி வந்து நம்ம அவரை பார்க்கணும் அப்படிங்கிறது அந்த ஆசை எல்லாருக்கும் இருக்கும், போவாங்க. ஆனா விஜய் அப்படின்னு வரும்போது விஜய்க்கு வந்து சினிமா சார்ந்தே வந்து நிறைய ரசிகர் பட்டாளம் இருக்கு, சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும். அப்படி இருக்கும்போது நீதிபதி அவர்கள் கேட்கறது மாதிரி விஜய் வந்தாலே ஒரு மாநாடு மாதிரி தான், எப்படி வெறும் 10,000 அப்படின்னு கணிக்க முடிஞ்சது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. சோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல அந்த இன்கேஸ் ஒரு 10,000 பேருக்கு மேல வந்தா கூட அதுக்கப்புறம் அதை கட்டுப்படுத்த வேண்டியது யாரோட கை? காவல்துறையோட அரசாங்கத்தோட வேலைதான் வந்து. ஏன்னா அவங்களே சொல்றாங்க, ரொம்ப நேரம் காத்திருந்தாங்க, க்ரௌடு ஏறிக்கிட்டே இருந்துச்சுன்னு. இதே அரசாங்கம் தானே சொல்லுது. அப்படின்னு க்ரௌடு ஏறிக்கிட்டே இருக்கிறப்ப நீங்க வந்து அங்க போதிய காவலர்கள் இல்ல, காவல்துறை ஸ்ட்ரென்த் இல்ல. நான் கரூர் மாவட்டத்துல, பக்கத்துல நாமக்கல் மாவட்டம் இருக்கு. நாமக்கல் மாவட்டத்தை கூட விட்டுருங்க, ஏன்னா அங்கதான் அதுக்கு முன்னாடி பரப்புரை பண்ணிட்டு வர்றாரு. திண்டுக்கல் மாவட்டம் இருக்கு, அருகில இருக்க மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் இருக்கு, திருச்சி இருக்கு. ஏன் அங்கிருந்து எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த்தை கொண்டு வந்திருக்கலாமே? காவல்துறை நினைத்திருந்தால், அவங்க நினைச்சிருந்தா கொண்டு வந்திருக்கலாமா இல்லையாங்கிறதா இங்க கேள்வி. இப்ப காவலர்களோட எண்ணிக்கை 500ங்கிறது அந்த 10,000 பேருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு விளக்கம் வந்து சொல்லும் போதும் கூட, அப்போ ஆனா வந்தது ஒரு 27,000 பேர்கிட்ட வந்திருப்பாங்க அப்படின்னா, அப்போ அந்த 500 அப்படிங்கறது இப்ப இதுலயே வந்து அந்த எப்படி சொல்றதுன்னா ஒரு அந்த விகிதாச்சாரமே வந்து எப்படின்னா 10,000 பேருக்கு 500 போலீசார் அப்படின்னா, ஆனா இப்ப வந்திருக்கிறது 27,000 பேருனா எப்படி பத்தும்? அதை விட ஒரு 3 மடங்காவது போலீஸ் வேணும்ல. அதைத்தான் நான் சொல்ல வரேன். இப்ப சப்போஸ் அந்த மாவட்டத்துல அவ்வளவு காவலர்கள் பற்றாக்குறை இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? கிரௌடு ஏற ஏற, அதான் 5-6 மணி நேரமா 7-8 மணி நேரமா இருக்காங்க, மக்கள் கூடிக்கிட்டே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுது, உங்க இன்டெலிஜென்ஸ் தெரியுது இல்ல? நீங்க என்ன பண்ணணும்? காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு, அரசாங்கத்துக்கு வலியுறுத்தி அருகில் இருக்க மாவட்டங்கள்ல இருந்து காவல்துறை வந்து போர்ஸை போட்டிருக்கலாம்ல. போட்டிருந்தா இந்த இந்த அசம்பாவிதம் நிகழ்ந்திருக்குமா? அப்ப இது யார் தவறு? அவர் என்ன சொல்லணும்? இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா, கட்டுக்கோப்பா இல்ல, நீங்க இந்த மாதிரி மரத்துல பில்டிங்ல இதெல்லாம் ஏறுனீங்கன்னா நான் வரமாட்டேன். இப்போ இபிஎஸ் அவர்கள் வந்து விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா எதிர்கட்சிகளுமே விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா இப்போ ஆளும் கட்சி தரப்புல இருந்து பார்த்தா நிறைய பிரஸ் மீட்ஸ் வைக்கிறாங்க, நிறைய விளக்கம் கொடுக்குறாங்க. சொன்ன மாதிரி இந்த 500 போலீஸ் அப்படிங்கிறதுமே வந்து எங்களுடைய தரப்புல எந்த குறைபாடும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து ஒரு நபர் ஆணையம் அமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ இபிஎஸ் அவர்கள் வந்து கேள்வி எழுப்பியிருந்தாங்க, மக்கள் பிரதிநிதிகள் இருக்கும்போது எதுக்காக வருவாய்த்துறை செயலாளர் வந்து இங்க பேட்டி கொடுக்கணும் அப்படின்னு. சோ இதுல வந்து என்ன இருக்கு? இவங்க எல்லாருமே வந்து டிஎம்கே ஐடி விங் மாதிரி செயல்படுறாங்க. சோ அவங்களுக்கு சப்போர்ட்டிவா வந்து ஆன்சர் பண்றாங்க, விளக்கம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அப்படிதான் தெரியுதா பாக்குறதுக்கு? இல்ல, உண்மை அதுதான். அதாவது மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் நான் எடப்பாடியார் அவர்கள் வந்து இந்த கேள்வி வந்து சரியான முறையில் தான் எழுப்பியிருக்கிறார். ஏன்னா இந்த அரசாங்கம்னா ஒரு நபர் ஆணையம் வந்து அமைச்சிருக்கீங்க, நீங்க தான் அமைச்சிருக்கீங்க. அந்த ஆணையம் அமைத்தும் இந்த அரசு மேல இருக்க பழி வந்து நாளுக்கு நாள் பெருகி கொண்டே வருகிறது. ஏன்னா பொதுமக்களோட கேள்விக்கு வந்து இவங்களால ஆன்சர் பண்ண முடியல. இவங்கள ஐடி இவங்க வச்சு என்னென்னமோ பண்றாங்க, இது பண்றாங்க, எதுவும் பண்ண முடியல. ஏன்னா பொதுமக்களோட கேள்விகளுக்கு வந்து உரிய ஒரு விளக்கத்தை வந்து இந்த அரசாங்கம் வந்து தர முடியல. தந்தாலும் வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இல்லை. ஏன்னா இப்ப அந்த நிகழ்வு நடந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இப்போ யாரோ ஒருத்தவங்க இப்ப கரூர்ல நடந்ததுன்னா திருநெல்வேலியில உட்காந்துக்கிட்டோ, மெட்ராஸ்ல உட்காந்துக்கிட்டோ, இல்ல கோயம்புத்தூர்ல ஏதோ ஒரு பகுதியில இருந்துட்டு மதுரையில உட்காந்துக்கிட்டு வந்து இது இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு யாருமே சொல்ல. இந்த சம்பவத்தை, துயர சம்பவத்தை வந்து நேரில் பார்த்த கரூர் மக்கள் தான் எல்லாமே கேள்வி எழுப்புறாங்க. இதுல முக்கியமா நீங்க பார்க்க வேண்டிய விஷயம்னா, எங்கேயோ ஒரு மூலையில உட்காந்துட்டு ஒருத்தன் வந்து ஒரு பப்ளிக் வந்து இதுல கேள்வி கேட்கல. கேள்வி கேட்கும் அத்தனை நபர்களும் கரூர் மண்ணின் மைந்தர்கள் தான் கேள்வி கேட்கிறாங்க. அந்த ஊர்ல தான் இது இப்படி நடந்திருந்தா இப்படி இருந்திருக்கும், இது இப்படி நடந்துச்சு, நான் கண்ணால பார்த்தேன், போலீஸ் வந்து இல்லவே இல்லை, இந்த மாதிரி வந்து தள்ளி விட்டாங்க, இழுத்து விட்டாங்கிறதெல்லாம் சொல்றது யாரு? கரூரை சேர்ந்த அந்த மண்ணின் மக்கள் தான் சொல்றாங்க. இது மெட்ராஸ்ல இருந்து ஒருத்தன் பேசினான்னா, பார்க்காத ஒரு விஷயத்த பார்த்தானா அது தவறு, அது வதந்தியா நீங்க எடுத்துக்கலாம். கண்ணி பார்த்த சாட்சிகள் தான் அந்த மக்கள் வந்து அவங்க தான் சொல்றாங்க. இதை வந்து மூடி மறைக்கிறதுக்கு இது வந்து என்னதான் அவங்க பண்ணாலும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. அதனாலதான் என்ன பண்றாங்க, இந்த உயர் அதிகாரிகளை
அமுதா அவர்கள் போன்ற உயர் அதிகாரிகளை வந்து வைத்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. நான் கேட்கிறேன், ஒரு தனிநபர் ஆணையம் அமைச்சாச்சு, அந்த ஆணையம் தன்னோட விசாரணையை தொடங்கி அங்க வந்து நடைபெற்று வருகிறது. அப்படிங்கிறப்ப நீங்க விளக்கம் கொடுத்தா அந்த ஆணையத்தோட விசாரணை வந்து தடைபடாதா? இது ஒரு முக்கியமான கேள்வி. என்னன்னா, ஆணையம் அமைத்தது நீங்கள். திருமதி அமுதா ஐஏஎஸ் அவர்கள் வந்து சிறந்த ஒரு அதிகாரியாக பணிபுரிந்தவர். அவரை வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஐடி ஊழியரை மாதிரி இவங்க வந்து அவங்க கொடுக்க வேண்டிய தேவை என்ன? ஏன் அவங்க அந்த மாதிரி பண்றாங்கன்னா, இவங்க கட்சி சார்பா எல்லாம் கொடுத்தும் கூட ஐடி விங்கு அவங்க வந்து பதிலடி கொடுத்தும் கூட மக்களுக்கு எழுப்புகின்ற கேள்விக்கு இந்த அரசாங்கம் உரிய பதிலை தர திணறுகிறது. ஸோ அதனாலதான் அந்த அரசு ஊழியர்கள் அதிகாரிகளை வந்து இறக்கி வந்து இந்த மாதிரி ஒரு சீப் பாலிடிக்ஸ் அவங்க பண்றாங்க. அப்ப இவங்க அமைச்ச உரிமைபெற கமிஷனோட இதே கேள்விக்குறியா இருக்க. அவங்க எதுக்கு அமைச்சாங்கன்னே தெரியலையே. அங்க ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி அமைச்சு அந்த நீதிபதி அவர்கள் வந்து அங்க போய் எல்லாம் விசாரிச்சு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விளக்கம் தானே அது. இது அமுதா ஐஏஎஸ் அவர்கள் கொடுத்து அது சொல்ல வேண்டிய நிர்பந்தம் என்னன்னு நான் கேட்கிறேன். அது விசாரிக்க வேண்டியது யாரு? அந்த வீடியோ ஃபுட்டேஜா இருக்கட்டும், எது நீங்க ஆணையத்துக்கிட்ட கொடுங்க. நீங்களாம் ஏன் வந்து சொல்றீங்க? முன் வந்து நீங்களாம் சொல்ல வேண்டிய அவசியம் என்னங்கிறதா இங்க கேள்வி. பிரஸ் மீட் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க என்ன சொல்லணும்னா ஆணையத்துக்கு முன்னாடி போய் சொல்லுங்க. உங்ககிட்ட ஆவணங்கள் இருந்தா, ஏதாவது இருந்தா, எவிடன்ஸ் இருந்தா அங்க போய் கொடுங்க. நீங்க ஏன் பிரஸ் மீட்டுக்கு வர்றீங்க? பிரஸ் மீட் கொடுக்கறது உங்க வேலை கிடையாது. இப்போ விசிக தலைவர் திருமாவளவன் ஆகட்டும், சோ திமுக கூட்டணி கட்சிகள் ஆகட்டும், எல்லாருமே வந்து அப்கோர்ஸ் விஜய் வந்து விமர்சிக்கிறாங்க. சோ அப்படி இருக்கும்போது அப்போ வந்து கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையுமே விழுங்குற வகையில இன்னைக்கு திமுக வந்து இருக்கு. சோ திமுகவோட கருத்து என்னவோ அதுதான் வந்து கூட்டணி கட்சிகளோட கருத்தாவும் இருக்கு. அவங்க தங்களுடைய சொந்த கருத்துக்களை சொல்றதுக்கான வழிவகைகள் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு வந்து சொல்லப்படுது. சோ அது அப்படிதானா? கண்டிப்பாக. ஏன்னா இன்னைக்கு வந்து திமுகவில் அங்கமயிர் கூட்டணி கட்சிகள் வந்து திமுக மேடை பேச்சாளர் இருக்காங்கல்ல, திமுக தொண்டர்கள் மேடை பேச்சாளர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஜாஸ்தியா வந்து அதிகமாக முட்டு கொடுக்கறது வந்து இந்த கூட்டணி கட்சிகள் தான். இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா திருமாவளவன் மீது வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் நல்ல மரியாதை உண்டு. ஒரு சிறந்த தலைவராக வந்து போவார். அவர் வந்து நிருபர்கள் வந்து பேட்டி கேட்கிறாங்க, அந்த மாதிரி கள்ளக்குறிச்சிக்கு போகல, இப்ப இங்க வந்து சிஎம் இங்க போயிருக்காரு. அவர் சொன்ன பதில பார்த்தீங்க வந்து அவங்க வந்து அவங்க அந்த கட்சியோட அங்கம் அடிமைகளா இருக்காங்கிறத. எங்களுக்கான கட்சி வந்து எங்களுடைய கட்சி வந்து மக்களுக்கான கட்சி, எளிய மக்களுக்கான கட்சி. நாங்க வந்து அவங்களுக்கு அடிபணிந்து பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிற ஒரு விளக்கத்தையும் திருமாவர்கள் தொடர்ச்சியாக முன்வைச்சுட்டே இருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது இது வந்து கூட்டணி நிர்பந்தத்தாலதான் இந்த பதிலை அவர் சொல்றாருன்னு எப்படி சொல்ல? உண்மைதாங்க, உண்மைதான். ஏன்னா வந்து அவர் கட்சியவே அவர் கட்டுப்பாட்டுல இல்லைங்கிறது அதுல தெரிய வருது. இப்ப திமுகவை பகைச்சுக்கிட்டா நம்ம இது பண்ணிட்டா நம்ம கட்சியை உடைச்சிடுவாங்களோ. ஏன்னா திமுகவுக்கு வந்து இது வந்து கை வந்த கலை. சோ நம்ம கட்சியவே இது பண்ணிவிடுவாங்கிற ஒரு பயத்தின் காரணமாக தான் அவரோடது. இல்லைன்னா எடுத்துக்காங்களேன், கள்ளக்குறிச்சிக்கு வாய் திறக்கல, இன்னைக்கு கேட்டா புது விளக்கம் தர்றாரு. அங்க கொஞ்சம் கொஞ்சம் பேரா தான் செத்தாங்க, அதனால சிஎம் போல. இதெல்லாம் ஒரு பதிலா நான் கேட்கிறேன். வேங்கவேலுக்கு ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தானே இப்போ தன்னை வந்து ஒரு தலைவரா வந்து இவர் வந்து நிலைநிறுத்தி கொண்டு வருகிறார். வேங்கவேலுக்கு பெருசா அவர் என்ன பண்ணார் சொல்லுங்க பாப்போம், இன்றைய வரைக்கும். சோ அவங்களோட கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து அவங்க சுயத்தை இழந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அவங்களோட சுயத்தை வந்து அவங்க கொள்கை எல்லாத்தையுமே விட்டுட்டு சுயத்தை இழந்து கொண்டு இருக்கிறார்கள் தான் திமுக கூட்டணி கட்சிகளோட நிலைமை இன்னைக்கு இதுதான். கம்யூனிஸ்டா இருக்கட்டும், தொழிலாளர் போராட்டங்கள் நடக்குது, எந்த கம்யூனிஸ்ட் லீடராவது போறாங்களா? எந்த கம்யூனிஸ்ட் லீடராவது போறாங்களா? அவங்க தொழிலாளர் யூனியன் இருக்கட்டும், எல்லாம் இந்த துப்புரவு தொழிலாளருக்கு எத்தனை பேருக்கு குரல் கொடுத்தாங்க? இதெல்லாம் காங்கிரஸ். இது வந்து தொழிலாளர் வர்க்கத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கம்யூனிஸ்ட் வந்து இதுக்கெல்லாம் பொங்கி வந்திருக்கணும். மற்ற இதுக்கெல்லாம் அதுக்கு யாருமே வரலையே. கீழ்மட்டத்துல தான் வர்றாங்களே தவிர தலைவர்கள் வந்து இதை எதிர்த்து ஏதாவது குரல் கொடுத்திருக்காங்களா? ஏன்னா அவங்க சுயத்தை இழந்து கொண்டு இருக்கிறார்கள். திமுக கூட்டணி வந்து ரொம்ப பலமா இருக்கு, அதனாலதான் எடப்பாடி அவர்கள் வந்து அதை பார்த்து பயந்துதான் வந்து கூட்டணி கட்சிகளை பத்தியே விமர்சிக்கிறாங்க அப்படின்னு அவங்க கூட்டணி தரப்புல இருந்தும் சரி, திமுக கூட்டணி தரப்புல சொல்லப்படுற விஷயம். சோ அப்படி இருக்கும்போது அந்த பயத்தினாலதான் இபிஎஸ் அவர்கள் வந்து இப்படி சொல்றாங்களா, இல்ல வந்து
எடப்பாடி அவர்களுடைய அந்த எப்படி சொல்றதுன்னா கட்சியில அவங்க உட்கட்சி விவகாரங்களை அவர் கையாண்ட விதமும் சரி, சோ அவர் வந்து கூட்டணி சார்ந்து பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கா? கண்டிப்பா கிடையாது. இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவு சேலஞ்சில் வந்து திரு எடப்பாடியார் அவர்கள் வந்து முதல்வராக பொறுப்பேற்றாருங்கிறது உங்களுக்கு தெரியும். எத்தனை இடர்பாடுகள், எத்தனை துரோகங்கள், எவ்வளவு பேரை பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. கட்சியில போய் இருந்துகிட்டே குறைச்சு கொடுத்த திரு ஓபிஎஸ் போன்றவர்கள் வந்து கட்சியில் உள்ள இருந்துகிட்டே எவ்வளவு பிரச்சனைகளை கொடுத்தாங்க. வெளியே இருந்து டிடிவி தினகரன், இந்த மாதிரி நிறைய பேரை சொல்லலாம். அதெல்லாம் தாண்டி வெற்றிகரமா அந்த அரசாங்கத்தை வந்து அவர் நிறைவு செய்தார். இந்த காலகட்டத்திலலாம் பெரிய பெரிய புயல் எல்லாம் வந்தது, அதை வந்து சமாளிச்சாங்க. தண்ணீர் பிரச்சனை வந்தது, அதை சமாளிச்சாங்க. கொரோனா, உலகமே சந்தித்த கொரோனா காலத்துல வந்து கொரோனா வந்து எவ்வளவு திறமையாக கையாண்டார்கள், எவ்வளவு அருமையா வந்து ஒரு இது பண்ணாங்க. இதெல்லாம் அதாவது அவரோட ஆளுமையை பார்த்து இவர்களுக்கு பயம். திமுக கூட்டணியில வந்து நிறைய கட்சிகள் இணைஞ்சிருக்காங்க. ஆனா ஏடிஎம்கேல இனி கட்சிகள் போய் இணையறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால இபிஎஸ் அவர்கள் இப்படி சொல்றாங்க. கூட்டணி இல்லாமல் வந்து திமுக தொடங்கியது முதல் வந்து திமுக கூட்டணி இல்லாமல் தேர்தல் நின்ற வரலாறு கிடையாது. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அந்த இது கிடையாது. தனித்து நின்று 234 தொகுதிகளிலுமே இரட்டை இலை சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற இயக்கம் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். அதனால அதை தெரிஞ்சுக்கணும். சும்மா கூட்டணி இருக்குன்னா கூட்டணி என்ன கூட்டணி இருக்கு? மக்கள் இருக்காங்க, நல்லா புரிஞ்சுக்காங்க. உங்களோட ஆட்சியோட அவலங்களை வந்து மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. வந்து நீங்க வந்த இத்தனை 4.5 ஆண்டு காலங்களில் வந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இந்த மக்களுக்கு? ஓசி பஸ் ஒரு மந்திரி சொல்றாரு, ஓசி பஸ் அவர் 1000 ரூபாய் கொடுத்துட்டு, அதுவும் முழுமையாக செஞ்சீங்களா? நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் அனைத்து அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் சொன்னீங்க, சொன்னபடி செஞ்சீங்களா? அதுல வந்து தகுதி வாய்ந்த மகளிருக்குன்னு சொல்லிட்டு அதுல ஒரு கட்டையை போட்டீங்க. அதுல எப்ப கொடுத்தீங்க? ஆட்சிக்கு வந்த உடனே அடுத்த மாதத்துல இருந்து கொடுத்தீங்களா? 2.5 வருஷம் கழிச்சு தான் கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒன்னொன்னும் விடியல் பயணம், மகளிருக்கு அந்த பஸ், அதை வந்து ஆரம்பிச்சு ஓசி பஸ்ல போறீங்க, 1000 ரூபாய் வாங்குறீங்க. துரைமுருகன் போன்ற மூத்த நிர்வாகிகள், மூத்த அமைச்சர்கள் என்ன சொன்னாங்க? உனக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம், உங்க அம்மாவுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம், 1000 ரூபாய் வச்சு நீ போனை ரீசார்ஜ் பண்ணிக்கோ, உன் பாய் ஃப்ரெண்டோட பேசு. இது பேசுறதா அவருக்கு வயசுக்கு பேசுற பேச்சா? இது வந்து நான் கேக்குறேன். அப்ப மக்களை வந்து என்ன மாதிரி நினைச்சு கொண்டிருக்காங்கன்னு நீங்க பாக்கணும். இது வந்து அன்புமணி அவர்கள் கூட ஒரு அறிக்கை ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அதுல வந்து தமிழ்நாட்டுல 217 குழந்தைகள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. அதுல பாலியல் தொந்தரவு எல்லாம் கொடுத்து கொல்லப்பட்டது உட்பட அப்படின்னு. அப்போ இன்னைக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக தமிழகம் வந்து மாறிட்டு வருதா? கண்டிப்பா, நிச்சயமாங்க. டெய்லி நியூஸ் பேப்பர்ல வந்துட்டு தாங்க இருக்கு. டெய்லி செய்தித்தாள் எடுத்தீங்கன்னா எல்லா செய்தித்தாள்லயும் போறதில்ல. ஒரு சிலர் மனசாட்சி உள்ள செய்தித்தாள்கள் வந்து அச்சு ஊடகங்கள் இது பண்ணு, அது இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு இருக்காங்களா, சேட்டலைட் சேனல்ஸ், எதுவுமே வாய் திறக்கிறது இல்லை. இப்ப இதே அதிமுக ஆட்சியில ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்திருந்தா கூட அதுக்கு ஒரு டிபேட், உடனே ஒரு 4 நாள் 5 நாள். சின்ன எக்ஸாம்பிள் என்ன சொல்ல வரேன்னா, அதிமுக ஆட்சி காலத்துல இருந்து மணப்பாறை தொகுதிக்கு உட்பட்ட ஒரு இதுல வந்து தன் நிலத்துல போட்ட ஆழ்குலை கிணறு இருக்கு இல்லைங்களா, அதை அந்த நிலத்தோட உரிமையான அவர் போட்டதை அவர் மூடல, அவர் குழந்தைய அதுல விழுகுது. ஒரு தீபாவளி நெருக்கத்துல, தீபாவளி இருக்கிற சமயத்துல நடக்குது. அப்ப இந்த சேனல்லாம், செய்தி ஊடகங்கள்லாம் என்ன பண்றாங்க, சேட்டலைட் சேனல்லாம் லைவ் டெலிகாஸ்ட் 3-4 நாள் இப்படி ஆயிப்போச்சு பாருங்க, இது அது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து என்ன மாதிரி ஒரு நேரட்டிவ் வந்து செட் பண்ணாங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும். அப்ப பாத்தீங்கன்னா சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த திரு விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து அந்த இடத்தை விட்டு நகரவே இல்லை. ஒரு மந்திரி, அவருக்கும் சின்ன சின்ன குழந்தைகள்லாம் இருக்கு, ஆனா அந்த குழந்தைய காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த 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 பழைய ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து பாருங்க. அவ்வளவு ஒரு அதே மாதிரி அந்த சட்டமன்ற உறுப்பினர் மணப்பாறை அன்றைய இந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு வந்து ஒரு பெரிய ஆபரேஷன், அவர் வெளியே வரக்கூடாது, அவர் அந்த ஆபரேஷன் பண்ணதோட அங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. அவ்வளவு ஒரு ஈடுபாடோட அவங்க வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த செய்தி ஊடகங்கள் என்ன பண்ணுச்சு, லைவ் டெலிகாஸ்ட். இன்னைக்கு லைவ் டெலிகாஸ்ட் நீங்க வந்து போயிருக்க வேண்டியது தானே, கரூருக்கு போயிருக்க வேண்டியது தானே, வேங்கவேலுக்கு போயிருக்க வேண்டியது தானே, கள்ளக்குறிச்சிக்கு போயிருக்க வேண்டியது தானே. இபிஎஸ் அவர்களோட ஆட்சி வெர்சஸ் இப்போ ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி அப்படிங்கும்போது இந்த கம்பேரிசனை வந்து எப்படி பார்ப்பீங்க? சின்ன எக்ஸாம்பிள்னா, இப்ப கொரோனா போன்ற மிகக்கூடிய ஒரு இது கோரத்தாண்டவம் ஆடுறப்போ வந்து எவ்வளவு அருமையா வந்து வந்து திரு எடப்பாடி அவர்கள் அரசாங்கம் வந்து அதை வந்து கையாண்டார்கள் என்பது மக்களுக்கு அனைவருக்கும் தெரியும். ஒண்ணு,
இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள், புயல் சார்ந்த விஷயங்கள், இடர்பாடு வந்தப்ப அதை உடனடியாக இது பண்ணது, சென்னைக்கு தண்ணீர் பிரச்சனை வந்தப்போ இந்த ட்ரெயின்ல கொண்டு வந்தாங்க. அது நிறைய பேருக்கு தெரியாது. ட்ரெயின்ல அந்த மாதிரி இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணாங்க. இன்னொன்னு, இந்த நீட்டு விஷயத்தை வச்சுட்டு இவங்க எவ்வளவு ஒரு சீப் பாலிட்டிக்ஸ் பண்ணாங்க. ஒரு அனிதாங்கிற ஒரு பெண் மரணத்தை வச்சுட்டு இவங்க நீட்டை பத்தி 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 பெருசா ஊதி நாங்க வந்தா நீட்டே இருக்காது, ஒரு கையெழுத்துல முடிச்சிடும், இதே துணை முதல்வர் சொன்னது. ஆனா அதுக்கப்புறம் இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 25க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இறந்துருக்குறாங்க. இன்னைக்கு சொல்றாங்க அது எங்களால ஒன்றும் பண்ண முடியாது, சுப்ரீம் கோர்ட்ல இந்த மாதிரி இருக்கு. இதைத்தானே நாங்களும் சொன்னோம். திரு எடப்பாடி அவர்கள் அதுதானே சொன்னாரு. அதான் மக்களிடம் வெளிப்படைத்தன்மை இருக்கணும், ஏமாத்தக்கூடாது. ஒண்ணு, நீட்டுக்கு இதை தாண்டி என்ன பண்ணாரு, மாத்தி யோசிக்கணுங்க. அதாவது என்ன பண்ணாரு, நீட்டு ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறப்ப மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் முதல்வராக இருக்கும் பொழுது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் செய்யாத ஒரு விஷயத்தை செஞ்சார். என்னன்னா, அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு நீட்ல. இன்னைக்கு அந்த ஒரு இடஒதுக்கீடால அரசு பள்ளியில பயின்ற மாணவர்கள் எத்தனை ஆயிரம் பேர் இன்னைக்கு படிச்சுட்டு இன்னைக்கு மருத்துவத்துறையில படித்து வெளிவந்து கொண்டிருக்கிறார்கள். இதை பத்தி விவாதிக்கலாம்ல, இதை பத்தி நியூஸ் சேனல் பெருசா பேசலாம்ல, பேச மாட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அவர் ஆட்சி காலத்துல 11 அரசு மருத்துவக் கல்லூரிகள் 11 அரசு மருத்துவக் கல்லூரிகளை திரு எடப்பாடியார் அவர்கள் கொண்டு வந்தார். இவங்க இப்ப 4.5 வருஷம் முடிஞ்சு போச்சுல, எத்தனை மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்காங்க சொல்லுங்க பாப்போம்? கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இவங்க என்ன பண்ணாங்க, இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கூத்து நடத்தினாங்க, கல்வியில் சிறந்தது தமிழகமா அப்படின்னு ஒரு இது. நான் என்ன, கல்வியில என்னத்த நீங்க பெருசா சாதனை பண்ணிட்டீங்க, கல்வியில் சிறந்தது தமிழகம் சொல்லிட்டு நீங்க கொண்டாடுறீங்க? எந்த சாதனையுமே பண்ணலையே. பண்ணாம நீங்க ஏன் கொண்டாடுறீங்க? ஏன்னா மக்களோட எதிர்ப்பு இவங்க சமாளிக்கிறாங்க. உயர்கல்விக்கு போறவங்களோட பெர்சன்டேஜ் 53% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு நிறைய டேட்டா எல்லாம் சொல்றாங்க. இவங்க என்ன நான் என்ன சொல்றேங்க, பிரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்கு, அவங்க அரசு பள்ளியில இருந்து நீங்க எத்தனை பெர்சன்டேஜ் நீங்க கொடுத்துருக்கீங்க? அது டேட்டா கொடுங்க பாப்போம். நீங்க டேட்டா கொடுங்க. இல்ல கல்விக்கு என்னத்தை ஒரு மாற்று கொண்டு வந்திருக்கீங்க? இப்ப 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்கோம் நாங்க சொல்றோம்ல, நீங்க அந்த மாதிரி என்ன ஒரு ஆக்கப்பூர்வமான செயலை செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். இது மக்கள் அதிருப்தியை மறைக்கிறதுக்கு தான் இந்த கல்வியில் சிறந்த தமிழகம் சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சியை நடத்தி, புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன், அது எல்லாமே எந்த லெவல்ல இருக்கு, அது எப்ப கொண்டு வந்தாங்க? ஆட்சிக்கு வந்த உடனே ஏன் அதை கொண்டு வரல? இப்ப அவங்களோட தோல்வி பயம் தெரிஞ்சு போனதுனாலதான் இந்த மாதிரி உங்களுடன் ஸ்டாலின் இந்த மாதிரி மக்களுக்கு இது மருத்துவம் அது இதெல்லாம் சொல்லிட்டு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. 4.5 வருடமாக ஆட்சியில் 21 நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு என்னோட கேள்வி. அதாவது கல்வியில் சிறந்த தமிழகம் சொல்லிட்டு இவங்க பண்ற காரணம் என்னன்னா, மக்கள் மத்தியில இருக்க அதிருப்தியை இவங்க மூடி மறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு அரசு நிகழ்ச்சியில நடிகர்களை கொண்டு சினிமா துறை சார்ந்தவரை கொண்டு நான் நடிகர்களை தப்பு சொல்ல, நான் இதுல என்ன சொல்றேன், நீங்க இதை பண்ணுங்க, தமிழ் ஆர்வலரை கொண்டு வாங்க, சயின்டிஸ்டை கொண்டு வாங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுமைகள் இருக்காங்க இல்லையா, கல்வியில் படித்து பெரிய பெரிய சாதனை புரிஞ்சு இன்னைக்கு இருக்காங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லையா, அவங்கள கொண்டு வாங்க. ஏன் சினிமாக்காரங்களை கொண்டு வரீங்க? சிவகார்த்திகேயன் வர வேண்டிய அவசியம் என்ன? இயக்குநர்கள் அங்க பேச வேண்டிய அவசியம் என்ன? டிடி அவங்க காசை வாங்கிட்டு எல்லா நிகழ்ச்சியும் தொகுத்து வழங்குறாங்க. அது அரசு நிகழ்ச்சி மாதிரியா நடந்தது? இவரோட தந்தையார் முதல்வராக இருக்கும்போது அதே மாதிரிதான், பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா, அந்த தலைவனுக்கு பாராட்டலாம், இந்த மாதிரி தான் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. அதை இவங்க ஒரு சினிமாட்டிக்கா அப்படிதான் அவங்க பண்றாங்க. இதெல்லாம் மூடி மறைக்கிறதுக்கு, இவங்களோட இயலாமையை மூடி மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு டிராமா பண்ணிட்டு இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு அரசாங்கம் அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. மிக்க நன்றி, இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு. நன்றி.